முன்ன பார்த்துக்கோங்க போடுற மாதிரி இல்லை போடுங்க. நடுவில் வள்ளங்கள் வருஷ் காற்று மழைகளால தொழில்கள் சரியான தூரம் போய் மீன்பாடுகள் இல்லை சரியான கஷ்டம். கட்டுமரத்தில் போடுறது கட்டுமரத்தில் போடுறது அது கொஞ்சம் எப்படி ரிஸ்கான வேலை தான். வணக்கம், நான் உங்கள் அதீதன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இப்போ தொண்டமனாத்தில் வந்து நிற்கிறோம். தொண்டமனாறு கதைக்கிற நாங்கள் தொண்டமனாரை உருவாக்கினது வந்து தொண்டமனார்ன்ற ஒரு சிற்றரசன் தான் உருவாக்கினவர். அப்போ அதனால் அவற்றை பேரையே அந்த தொண்டமனார்ன்ற பேரை வந்து இந்த ஆற்றுக்கு வந்து வச்சார்கள். அதை பற்றி நாங்கள் இப்போ என்ன மாதிரி எப்படின்னு சொல்லி விரிவாக பார்ப்போம். ஐயா வந்து பேட்டி எடுக்க போகிறோம். வாங்க ஐயா என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்போம். என்ன இது ஆடுது போட் ஐயா விழுத்து மேலே தானே? ஆமாம், என்ன கைத்தால கட்டியிருக்கேன் என்ன? ஓகே ஓகே ஐயா கேத்துனா உள்ளே எத்தனை வயசில் தொழிலுக்கு வலிக்கிட்டு நீங்கள்? 16 வயசில் வலிக்கிட்டு நீங்கள். இப்போ எத்தனை வயசு? 55. ஆனால் யங்காக இருக்குதுங்களா? எல்லாமே எப்படி இருக்குது? என்ன மாதிரி இல்லாமல் நீந்துவீங்களா? சொல்லியெல்லாம் ஓடுவீங்களா? ஓட மாட்டேன், நாங்கள் தப்புற அளவுக்கு நீந்துவோம் கடலில். அதான் முக்கியமாக என்ன விஷயம் அடுத்ததையே இந்த இங்கேருந்து இந்த கடலை கடந்து நீந்தி போனார் அந்த சிலை வச்சுருக்காங்க அவர் வந்து இதுலேருந்து தான் துவங்கினவர். அப்படியா? இந்த கடலில் தான் துவங்கி இந்தியா போய் திரும்பி வந்தவரா? இல்லை, திரும்பி நீந்தி தான் வந்தவர். எத்தனை ஆண்டு நடந்தது தெரியல. அது எந்த ஆண்டு கால போது தெரியாத? எந்த ஆண்டு கால போது நடந்தது? எத்தனை வயசு பேர் இப்போ இருந்த ஆளுக்கு சும்மா கிட்டத்தட்ட எத்தனை வயசு பேர் இப்போ இருந்துச்சு ஆமாம் சொல்கிறேன். இருந்து கடும் சாதனையாளர்கள் எல்லாம் இருந்திருக்கணும். அவன் எந்த இடத்தை சேர்ந்தவன்? அப்போ வல்வெடுத்துறையிலேருந்து வந்து அது வல்வெடுத்துறையிலேருந்து ஒரு ஆள் போனாரு. அங்கே போய் தான் நீந்தி கொண்டு போனோம். சரி, அது எங்களுக்கு தெரியாத. நீங்களும் புறம் இருந்திருக்காங்க. உங்களோட அப்பா காலத்து ஆழமாக இருக்கு. அப்பா காலத்து அம்மா காலத்து. சரி, தொழிலுக்கு எத்தனை மணிக்கு வலிக்கிடுவீங்க? இப்போ தொழிலுக்கு நீங்கள் போகிறேன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பட்டுதான் 10 மணிக்கு வலிக்கிறோம். இரவு 10 மணி. அப்புறம் வேறு எத்தனை மணிக்கு வருவீங்க? இந்த நேரம் மட்டும். இந்த நேரமா 10 மணி போய் அவ்வளோ நேரம் கடலுக்கு நின்று மீனக்கட்டு வருவீங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் விடிய எத்தனை மணி வந்த நீங்கள் மீன் பிடிக்க? இப்போ இந்த தூண்டில் பிடிக்க 5 மணிக்கு. 5 மணிலேருந்து 9 மணி வரையும் இருப்பீங்க. அப்போ கொக்கு மாதிரி தான். அப்போ ராளை போட்டு பிடிக்கிறீங்களா என்ன ஐயா? இந்த ராளை போட்டு தான் பிடிக்கிற அந்த விஷயம் தான் இது. அப்போ ஐயா பாரு கடல் கரையில் நின்று சுறா பிடிக்கிறார் ஐயா ராளை போட்டு. உருமீன் ஓடி மீன் ஓடி உருமீன் பெரும்பெரையும் காத்திருக்குமா கொக்கண்ண மாதிரி காத்திருக்கிறீங்களா? அதுலேருந்து பிடிக்கிறீங்க அவ்வளோ நேரமா? ராலும் பிடிக்கிற நீங்களோ? ராளுக்கும் போகிற நீங்கள். அது என்ன மாதிரி ரால்? இது எப்படி? அது நடுக்கடலுக்கா? அது கரையில். ரெண்டும் மாறி மாறி செய்கிறது. ஒரு கப்போனா எத்தனை கிலோ மீன் மாதிரி பிடிக்கலாம்? சும்மா இப்போ நல்லா பிடிபடுதுன்னு சொன்னால் அது கூடுதலாக பிடிபடுதுன்னா அவ்வளோ பிடிபடும். எத்தனை பிடிப்பீங்க? எத்தனை கிலோமீட்டர் கிட்ட பயணிப்பீங்க? இதில் போவீங்களோ? 20-30 கிலோமீட்டரும் போவீங்க. ஆழக்கடல்லாம் போய் பிடிக்கிறது. அதாவது இப்போ இதில் போய் பிடிக்கணும்னு சொன்னால் போட்டில் போய் பிடிக்கணும்னு சொன்னால் ஒரு 10-20 கிலோ மீன் பிடிப்பீங்களா? கூட பிடிப்பீங்க. 400 கிலோ எல்லாம் பிடிச்சா இதுக்குள்ளே போட காணுமா? என்ன வகையான மீன்கள் பிடிபடும்? கூட பிடிபடும். அப்போ விலை கூட போகிற மீன் சொன்னால் என்ன மீன்? அதில் என்ன மாதிரி பிடிபடுமா அந்த மீன்? அம்புடா வேறு. அப்போ நீங்கள் என்ன வகையான மீன்கள் பிடிக்கிறீங்க?
சூடதான். சூடைக்கு என்ன மாதிரி மார்க்கெட் நிலவரங்கள், சந்தை நிலவரம் என்ன மாதிரி? சந்தையில் 200 போகும், 300 போகும், 100 போகும். அவை என்ன விலைக்கு விற்பினம்? அவை என்ன விலைக்கு விற்கிறா அதை பற்றி நீங்கள் கொடுக்குற விலை 200 300 கொடுப்பீங்க. கொடுத்தா நம்ம நீங்கள் எத்தனை பேர் போவீங்க? 10 சூடை 20 சூடை விற்பாங்க 200 விற்பினம் என்ன? எத்தனை பேர் போகிறோம் நீங்கள்? 2 பேர் போவீங்க. 2 பேரும் போனால் என்ன பிரித்து எடுக்கிறது என்ன மாதிரி? அது இப்போ நான் எந்த சொந்த வண்டி சொன்னால் அது இப்போ நான் சம்பளத்துக்கு போகிறது சம்பளத்துக்கு போனால் 3 பிடிச்சி வருவாங்க. 3 பிரித்து வருவாங்க. தொண்டமனார் பாலம், தொண்டமனார் ஒரு வீடியோலையும் கேட்குறாங்க. இன்றைக்கு வந்து தொண்டமனார்லேயே பண்ணிட்டு வந்து நிற்கிறோம். இதுதான் பாருங்க, தொண்டமனார் தந்தன என்னையா அது இவ்வளோ பெரிய பாலம்னு சொல்லி, இவ்வளோ பெரிய ஆறுன்னு சொல்லி பாருங்க. அப்படியே அங்கால கடை. ஐயா, இந்த விலாங்கு மீன் வந்து கரண்ட் அடிக்கும்னு சொல்லுவாங்க உண்மையா? இல்லை விலாங்கு. அப்போ இது என்ன மீன்? இதுக்கு என்ன பேர்? சாப்பிட்ற விலாங்கு மீனை பாருங்க. விலாங்கு மீன் பார்த்துருப்பீங்க. இது என்ன அந்த என்ன வருத்தத்துக்கு சொல்கிறவே இல்லை. நாரி பிடிப்புக்குன்னு எல்லாமே என்ன. நீங்கள் இப்போ பார்க்குறது நீச்சல் வீரண்ட சிலை. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் உள்ள 34 மைல் நீளமுள்ள பாக்கு நீரிணையை முதலில் 25/3/1954 வல்வெட்டித்துறையில் இருந்து கோடிக்கரை என்று இந்தியாவில் உள்ள ஒரு ஊர். அந்த இடத்துக்கு 24 மணித்தியாலம் 7 நிமிடங்களில் நீந்தி கடந்து உலக சாதனையை படைத்தவர் தான் திரு முருகப்பிள்ளை நவரத்தினசாமி என்றவர். அதை நீந்தி கடந்தவர். அவருக்கு பாக்கு நீரிணை நீச்சல் வீரன் என்ற பெயரும் அவருக்கு கொடுத்தார்கள். இதை பார்த்து எலிசபெத் மகாராணி இந்த இடம் வரையும் போயிருக்கு இந்த புகழ். அவ வந்து 1955ஆம் ஆண்டு இலங்கை வந்த போதும் பிரித்தானிய சாம்ராஜ்ய பதக்கம் அணிவித்து கௌரவித்திருக்கிறார். அவ பாருங்க, ஒரு வருஷத்துக்கு முதல் நடந்தது. அவ அந்த இடத்துக்கு அங்க போயிருக்கு. அவ அங்கேயே இணைச்சிருக்கு. அப்படி ஒரு வீரனை நாங்கள் பாராட்ட வேணும் என்று சொல்லி அங்க இருந்து இங்க வந்து பாராட்டி இருக்கிறா. அது ஒரு போட்டிகளுக்குரிய விடயம். நமது நாட்டவரை வந்து பாராட்டி அது வந்து நமக்கும் கிடைச்ச ஒரு பெருமை தான். எப்படியான வீரர்கள் எல்லாம் நம்ம நாட்டில இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது அது நமக்கு சந்தோஷத்தை தருகின்றது. இந்த சிலை இப்ப நாங்கள் மேல நின்று உங்களுக்கு அந்த பார்வைக்காக இந்த சிலை எப்படி இருக்கு என்று சொல்லி தாரோம். முதல் காட்டின வியூ வந்து அது கீழே இருந்து, இப்ப நீங்கள் பாக்குறது வந்து மேலே இருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பாருங்க, கடலை பார்த்தாலே ஒரு புத்துணர்ச்சி வந்து பேரும். கடல் அலைகள் வந்து பேசும், மனிதர்களோட வந்து பேசும். கடல் வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் சீட்டமாக தான் இருக்குது. இந்த கடலின் பேர் என்னென்று சொன்னால் அக்கரை பீச். இந்த கடலின் பேர். இங்கே வந்து சனி ஞாயிறில் வந்து கொஞ்சம் மக்கள் பெறுவார்கள். இங்கே பார்க்க உங்களுக்கு தெரியும், மக்கள் பெறுறார்கள் வந்து இருக்கக்கூடிய மாதிரி என்ன செட்டப்புலாம் செய்திருக்கணும். நல்ல அழகாக இருக்குது. கூரையால் செய்திருக்கணும், ஓடு போட்டு செய்திருக்கணும். இது வந்து சீமெந்தால் கட்டி விட்டுருக்கு. நல்ல ஒரு அழகாக இருக்குது. நாங்கள் அப்படியே போனபடியே ஆக்கள் இல்லை. இது நாங்கள் 7 மணிக்குள்ளே அப்படியே எடுத்த வீடியோ. அதுக்கு பிறகு வந்து சனி ஞாயிறில் வந்து நல்ல சனங்கள் இருக்கும். பட் அங்கால வந்து பாருங்கள், இது வந்து பாதிக்கப்பட்டு போயிருக்குது. தகரம் எல்லாம் பிஞ்சு போயிருக்குது. ஆனாலும் அதுவும் ஒரு அழகாகத்தான் இருக்குது. இந்தியாவில் வந்து அங்கே சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி இடம் எல்லாம் இருக்குது. பூங்கா கட்ட மாதிரி பார்க்க தெரியுமா நினைக்கிறேன். பாருங்க, அப்படியே ராட்டினங்கள் எல்லாம் இருக்குது. ஏறி சறுக்கி விளையாடுற இடம் எல்லாம் இருக்குது. அப்படியே சவுக்கு மரம் எல்லாம் வச்சிருக்கணும். ஒரு நல்லா தான் இருக்குது, ஒரு அழகாக இருக்குது. பின்னேரம் ஒரு 3 மணி பிறன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாடிக்கொண்டு பார்க்க ஒரு கலகலப்பாக ஒரு நல்லா இருக்குது. காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சில இடங்களில் வந்து கொஞ்சம் வீடியோவுக்கு தொந்தரவாக இருந்தாலும் வந்து சத்தங்கள் கேட்டாலும் மன்னிக்கவும். தொழில் முடிஞ்சு போகிறீங்க? எத்தனை மணி போகணும் தொழில்? காற்று மழைகளால் தொழில்கள் சரியான தூரம் போய் மீன்பாடுகள் இல்லை சரியான
நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? இப்போ 3-4 கிலோமீட்டரான போய் வரோம். நான் இடத்துக்கு இடம் பேர் வளலான்னு சொல்றது. வள்ளலாகி போயிட்டு வளலா தொங்கலான போய் வரோம். போயிட்டு வாரீங்க. கரைமீன் பிடிக்க போனது கரைமீன் இல்லை, அடையாள ஜாமான் தான் எடுத்துக்கொண்டு போவோம். எடுத்துட்டு போறீங்க. என்ன நீங்கள் போட்டில் போய் பிடிக்கிறது இல்லை? நாங்கள் கட்டு மரத்தில் போகிறோம். கட்டு மரத்தில் போகிறோம். மரம். அதோட அது கொஞ்சம் எப்படி ரிஸ்க்கான வேலையும். வேலை தான் கட்டு மரத்தில் நம்ம போகிறோம். இப்போ காற்று கடலால் கொஞ்சம் பிரச்சனை. கட்டு மரத்துலேருந்து காற்று டைமில் கொஞ்சம் கூட அடிக்குதானே என்ன? நாங்கள் முதல்ல இனி போய் என்ன வேறு வேலை பார்க்குறோம்? இல்லை எதுவுமே போய் இதெல்லாம் வச்சுட்டு டீயை குடிச்சிட்டு வீச வரணும். பீச் வேலை கரைமீன் பிடிக்க தானே வேணும். சின்ன ஸ்கூலுக்கு அனுப்பி அன்றைக்கி போட்டேன்னு திருப்பி வரீங்க. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 2 பொம்பளை பிள்ளைங்க. எத்தனை வயசு ஆகலை? 9 வயசு வந்து 4 வயசு. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 40 வயசு. 40 வயசு. எத்தனை பேர் போகிறீங்க கட்டு மரத்தில்? தனியாக தான் போகிறோம். தனியாக தான் போகிறீங்க. அது கரை தொழில் தான். கட்டு மரம்ன்ற வந்து எந்த மரத்தில் கட்டுறீங்க? அது வந்து அல்பிசியா மரம், ஐவிசியம் பிளாஸ்டிக். அதில் இஞ்சி எடுக்கலாமா இல்லை? நீங்கள் செய்து தராங்க. அது எந்த நாட்டிலேருந்து வருது? அல்பிசியா வேறு இடத்துல இருந்து வெளிநாட்டிலேருந்து வருது. நாட்டில் இருந்து பிளாஸ்டிக் இங்கே ஃபைபர் கிளாஸில் செய்கிறாங்க. கட்டு மரம் நீங்கள்லாம் கட்டுறது? நாங்கள்லாம் அது இங்கே தொழிலாளிகளை பிடிச்சி செய்கிறது மரம் செய்து நாங்களாம் அதை பணச்சி கட்டு மரம் கட்ட எவ்வளோ முடியும்? கட்டு மரம் கட்ட 70 மணி நேரம். அப்படி 20 மணி நேரம் முடியும். சின்ன மரத்துக்கு 8 முழ மரத்துக்கு. அதில் கட்டு மரத்தில் அந்த தோணியில் எவ்வளோ தூரம் போவீங்க நீங்கள்? 2 மீட்டர் 3 கிலோ. அது கூட போகிறது போய் கழிச்சு வாரது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் வரையில வரையில. இப்போ இந்த காற்றுக்கு வந்து அந்த மற்ற போட் வச்சிருக்கவே போயிடுமோ? போட் வச்சிருக்கிறா போயிடும். அவைகளும் குறைவு, மீன்பாடு குறைவு தானே? அவைகள் போகலாம். அவுட் மோட்டர் வச்சுருக்காங்க போகலாம். இப்படி டைமில் மீன் பிடிபடுமா? பிடிபடாதா? பிடிபாடும் குறைவு, சரியான குறைவாக இருக்கும். அப்போ இதெல்லாம் சரியான புள்ள என்ன இந்த நேரம் நல்லா மீன் படுற டைமாக இருக்கிறது. ஆனால் இருக்கு. இந்த டைம் காலநிலை எப்படி இருக்கிறே இல்லை? இப்படி இருக்கிற இல்லை, நல்ல தெளிவாக இருக்கிறது. ஆனால் சரியான பனிமூட்டமாக இருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்கு. என்ன அதான் பார்க்க இப்போ நல்லா விடிஞ்சிட்டு இந்த டைமில். ஆனால் இன்னும் வந்து சரியான ஒரு இது வரே இல்லை, வெளிச்சம் வரே இல்லை. ஒன்றும் அந்த பாலத்தும் அந்த பாலத்தில் வந்து இந்த நீர்கள் வந்து நீர்மட்டம் கூடும்போது பிறந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன். நாங்கள் பாருங்க இப்படி இருக்கின்ற ஒரு பெரிய இடம் என்று சொல்லி பாருங்க, வளர்க்குற மண்டம் இருக்குன்னு சொல்லி. நீர் இப்போவும் கொஞ்சம் பழிஞ்சோண்டு தான் இருக்குது. என்ன சொன்னால் இங்கே வந்து மழை பெய்தோண்டு தான் இருக்குது. இப்போ இன்றைக்கும் மழை தான். மழை இது நடந்தது, மழை பெய்தது கொஞ்சம் நேரம் விட்டுருக்கு. அந்த கொஞ்சம் வெப்புக்குள்ளே நாங்கள் எடுத்திருக்கிறோம். பார்த்து போக மாட்டான். நேரம் விடு, விடாங்கல் நேரம் விடு, நேரம் விடு. முன்ன பார்த்து போக மாட்டேன். அது சரி. எவ்வளோ தூரம் அப்படி போகும்போது நடுவில் வள்ளங்கள் வருஷ பரவாயில்லை. ஒரு மாதிரி கடலில் முன்னு பார்த்து விடு. வந்துட்டேன். நான் நினைக்கிறேன் இன்ஜினுக்கு தண்ணி போகுது 2 வருஷமா கேட்க